ஹாய் லேண்ட் ஓனர்ஸ், ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல கொட்டேஷனை வாங்கிட்டு எந்தெந்த ஒர்க்லாம் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ்ல கவர் ஆகும், எந்தெந்த ஒர்க் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ்ல கவர் ஆகாதுன்ற டென்ஷன் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. அது எப்படின்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். டைப் கன்ஸ்ட்ரக்ஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 10 to 15% கம்மியா தான் இருக்கும். டைப் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நோ ஹிடன் காஸ்ட் அண்ட் நோ சர்ப்ரைஸ் காஸ்ட். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே இதுதான் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ்னு சொல்றது கிடையாது. உங்களுக்கான ஆர்கிடெக்சரல் பிளானை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்றோம். அந்த ஆர்கிடெக்சரல் பிளான்ல உங்க வீட்டுக்கு உங்களோட டிசைனுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ்ல எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றத ஒரு ப்ராப்பரான டீடைல் எஸ்டிமேஷனா ப்ரொவைட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், பிரிக் ஒர்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், ரூஃப் ஷட்டரிங்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், பிளாஸ்டிங்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், ஈவன் பிளம்பிங்ல இருந்து டெரஸ்ல போடுற கூலிங் டைல்ஸ் வரைக்கும் எந்தெந்த ஒர்க்குக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றத டீடைல்டா கொடுத்துறோம். இந்த மாதிரி டீடைல்டு கொட்டேஷனை வாங்கிட்டு ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ் சார்ஜஸோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டைப் கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் 10 to 15% கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பில்டர் கிட்ட கொட்டேஷன் கேட்கும் போது ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ்ல கேட்பீங்களா இல்ல டீடைல்டு எஸ்டிமேஷன்ல கேட்பீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.